மீனா வந்து அண்ணாமலை அப்பா கிட்ட சொல்றாங்க, இப்போ இதெல்லாம் நடந்ததுக்கு காரணமே அந்த ரோகிணியா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது மாமா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னம்மா சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா மாமா, அந்த ஃபினான்சியர் வந்துட்டு ரோகிணி சொன்னதுனால தான் நான் இந்த கேஸ வாபஸ் வாங்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்லி கேஸ வாபஸ் வாங்குனாரு மாமா. ஆனா இதுக்கு பின்னாடி சிந்தாமணி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் சிந்தாமணி கிட்ட போய் பேசினேன். சிந்தாமணிக்கு அகைன்ஸ்ட்டா வந்துட்டு எதிர்த்து தான் எங்க சங்கத்தில இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாருமே சேர்ந்து மனு குடுத்தாங்க. நான் அத வச்சு தான் அவள மிரட்டிட்டு வந்தேன். உடனே அவ கால் பண்ணி, "நான் சொல்லிர்றேன். கண்டிப்பா கேஸ வாபஸ் வாங்க வச்சர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ தான் மாமா சொன்னா. ஆனா கடைசில பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த ஃபினான்சியர் வந்து சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுது, இது ஏன் ரோஹிணியோட வேலையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஜயா இருந்துட்டு, "அவ எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டுருக்கா?" அப்படின்னு சொல்லும்போது, முத்து சொல்றாங்க, "என்ன இன்னமும் உங்களுக்கு புரியல? எல்லார்கிட்டயுமே அந்த பார்லர் அம்மா நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அந்த ஜட்ஜு முன்னாடி நடிச்சு இந்த கேஸையே ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னு பண்ணிட்டுருக்காங்க. ஆக்க தெரிஞ்ச அவளுக்கு மனோஜோட மனச மாத்த தெரியாதா? இப்போ 6 மாசம் கோர்ட்ல டைமும் குடுத்துருக்காங்க. அந்த பார்லர்காரியோட செலவு எல்லாத்தையுமே இந்த மனோஜ் தான் பார்க்கணும். அப்போ மனோஜ தான் பக்கத்துல இழுக்கணும் அப்படின்னா, மனோஜ சென்டிமென்ட்டா ஏதாவது எமோஷனலா தான் தான் பக்கம் இழுக்க முடியும்னு தெரியும். அதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, "ஆமா, அந்த நடிப்புக்காரி எல்லாத்தையுமே நடிச்சு இப்ப ஏமாத்திட்டு தான் இருந்தா. கடைசில என் புள்ளையவே நடிச்சு ஏமாத்துறாளே!" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "மனோஜ ஒரு காலமும் ஏமாற விட மாட்டேன். அது மட்டும் இல்லாம அவ பின்னாடி போகவும் விட மாட்டேன். அவங்க சேர்ந்து வாழ்றதுக்கு விடவே மாட்டேன். எப்படியாவது என் பையன்கிட்ட இருந்து அந்த ரோகிணிய பிரிப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டயத்திலேயே வந்துட்டு ரோகிணி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமேனு வேகமா வீட்டுக்குள்ள வராங்க. நம்ம மீனாவும் முத்தும் இருந்துட்டு, "உன்ன யார் இந்த வீட்டுக்குள்ள வர சொன்னது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி வந்துட்டு, "மனோஜ் தான் என்னைய வர சொன்னாரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னது மனோஜ் வர சொன்னானா? போடி வெளிய" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. அந்த நேரம் மனோஜ் அங்க வந்துடுறாங்க. வந்ததுமேனு, "நான் தான் வர சொன்னேன்" அப்படின்னு சொல்றாரு. பாப்போம் அடுத்து என்ன நடக்குது.